அந்த காலகட்டத்தில் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் பத்ரிஜி என்னை கூப்பிட்டு உன் பையனை பற்றி சொல்லு, உன் பையனை பற்றி சொல்லுன்னு சொல்லுவார். எதுக்குன்னா தியானம் ஆன்மீகம் பண்ணுறவங்களுக்கு சங்கல்ப சக்தி கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதுக்காக என்னை கூப்பிடுவார். மதுரையில் பார்த்தா இந்த மாஸ்டர்ஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சக்தியெல்லாம் 20 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி தான் சக்தியை பார்க்குறேன். என்னமா இருக்கிறாரு சரவணன் சார், முருகேசன் சார். அதையெல்லாம் மீறி நாம் சத்தியமாக உண்மையாக தர்மமாக இருக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த பிரமிட்ஸ். அந்த விஸ்வசக்தியை மேலே இருக்கிற யூனிவர்ஸில் இருக்கிற அந்த விஸ்வசக்தியை இழுத்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். உள்ளே இருக்கிறவங்க தியான ஸ்திதியில் இருக்கணும். தியான ஸ்திதின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எப்படியும் மனிதர் திருப்பி பிறக்க போகிறாரு, அந்த பாடியிலேயே திருப்பி ஜனனம் எடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க. அதுக்காக அதை புதைக்க ஆரம்பித்தாங்க. அது கடைசியில் அந்த மம்மிஸ் வாழ்கிற ஒரு இடமா. இதெல்லாம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுறது. நம்மளுக்கு எது ஒன்றும் ஒரு சத்தியமானது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைக்கவும் பண்ண விட மாட்டாங்க. அவருடைய இப்போ நம்ம பார்த்த மெசேஜ் மாதிரி மஸ்ட் ஃபார்முலா 3+2+1 3 மணி நேரம் தியானம். இந்த எர்த்துலேயே 3 மணி நேரம் பண்ணுங்க, இது கட்டாயம் அப்படின்னு சொன்ன சிம்பிள் மெடிடேஷன் ஈஸியாக பண்ணலாம். நம்மளுடைய லைஃப் பர்பஸோட அலைன் ஆகலாம். எல்லா ஒர்க் பண்ணுறப்பையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஹாப்பி, நம்ம இன்னும் பெருசாக சாதிச்சிட்டோன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், இது எல்லாமே இந்த தியானத்தில் கிடைக்கும். முதலில் நமக்கு இந்த தியானத்தையும் ஞானத்தையும் இப்பிறவியில் நமக்கு தந்தருளிய நமது பாசமிகு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கலந்த வணக்கங்களுடன் ஸ்டேஜ் மேல் அமர்ந்திருக்கும் எங்கள் அழைப்பிற்கிணங்கி வந்திருக்கும் சாக்ரட்டிஸ் ஐயா அவர்களே, இந்த தியானத்தை பற்றியும் நான் இந்த தியானத்திற்கு வந்ததை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம். 2006 ஒரு சராசரி பிஸ்னஸ்மேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம், சைனஸ், அலர்ஜி ப்ராப்ளம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஒரு இதே மாதிரி ஆன்மீகம் சபரிமலை போகிறப்போ நம்ம ஜெகதீஷ் சார், சுனிதா மேடம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தியானம் பண்ணால் ஹீலிங் நல்லா கிடைக்கும், நோ டாக்டர் நோ மெடிசின். நானும் எல்லோரும் நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சேன். தியானம் வயசான அப்புறம் ஹிமாலயாஸ் போய் பண்ணுறது, அது எப்படி ஹீலிங் நடக்கும், நம்மளுக்கு எப்படி எல்லாமே கிளியர் ஆகும். பட் பல கொஸ்டின்களோட சபரிமலை போயிட்டு வந்த உடனேயே போனேன். ஃபஸ்ட்டு 48 days எனக்கு 365 நாளும் சைனஸாக இருந்த என்னுடைய கோல்டு மொத்தமே ட்ரை ஆகிடு. என்னவோ இருக்குது, இதில் என்னவோ இருக்குன்ட்டு நல்லா தெரிய வந்தது. நல்லா கனெக்ட் ஆன வீட்டு மேலேயே பிரமிடு கட்டிட்டோம். ஸோ பத்ரிஜி சொல்லுவார், எல்லாத்தையும் கேளுங்க, உங்களுக்குள்ளே போட்டு அலசுங்க, அது சரியாக இருந்தால் மாத்திரம் எடுத்துக்குங்க. பத்ரிஜி சொல்கிற ஒவ்வொன்றும் கரெக்ட், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு உள்ள. என்னுடைய பல நாள் தேடுதலுக்கு எல்லாமே கிடைச்சத மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த காலகட்டத்தில் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் பத்ரிஜி என்னை கூப்பிட்டு உன் பையனை பற்றி சொல்லு, உன் பையனை பற்றி சொல்லுன்னு சொல்லுவார். எதுக்குன்னா தியானம் ஆன்மீகம் பண்ணுறவங்களுக்கு சங்கல்ப சக்தி கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதுக்காக என்னை கூப்பிடுவார். என்ன எதுக்கு கூப்பிடுவாருன்னா, நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு 3 டாட்டர்ஸ், பெண் குழந்தைங்க, ஒரு பெரிய ஃபேமிலி. எங்கள் அப்பா அவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஒரு பேரன் வேணும் அப்பாவுக்கு. இந்த தியானத்துக்கு வந்த அப்புறம் எனக்கு நம்மளுடைய ஃபிசிக்கல் இச்சைங்க எல்லாமே நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த பௌதிக வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த சுலபமான ஆனாபானாசதி தியானத்தில் கிடைக்கும் என்பதற்கு
என்னை மாதிரி ஒரு 1,00,000 சில லட்சம் பேர்கள் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. எனக்கு 2010 பையன் பிறந்தார். என் பையன் கூட அவர் தான் பேர் வச்சார். வந்து சென்னைக்கு பத்ரிஜி அவ்வளவு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். கிட்டத்தட்ட 2006 2022 ஒரு 16-17 வருஷம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அனுபவம் இருக்குது. நான் நினைப்பேன், ஒரு ஷிரடி சாய்பாபா இருந்திருந்தா எப்படி இருப்பாரோ, ஒரு ரமண மகரிஷி எப்படி இருப்பாரோ, ஓ ஜீசஸ் கிறிஸ்ட் இப்படி தான் இருப்பாரா, புத்தா இப்படி தான் இருப்பாரா, ஒரு கலியுக குரு எவ்வளோ பிஸியாக இருப்பார். ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் பத்ரிஜியை பற்றி. அவர் ட்ராவலிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஊர் போவார், கிராமத்துக்கு போவார். ஆந்திராவில் கிட்டத்தட்ட 20,000 பிரமிட்ஸ் இருக்குது. அதில் 75% மேலே அவர் கையால் தான் துவங்கப்பட்டது இந்த 40 வருடங்களாக எங்களுக்கு தெரியும். ஸோ பத்ரிஜிக்கு முன்னாடி என்ன முடிச்சிடுறேன். நாம் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோமோ, நம்மளுடைய பர்த் பர்பஸ்க்கு அலைனாக இருக்கிறோமோ, அவங்கள எல்லாம் நல்ல கனெக்டிவிட்டியில் வச்சுப்பார். அவர் ட்ராவல் பண்ணுவார் இல்லையா காரில், அது கூட நானும் எத்தனையோ வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணுற அந்த 3-4 மணி நேரமும் ஃபோன்ஸ் பேசிக்கிட்டே ஆந்திராவில் இவருக்கு போடு. எங்களுக்கு என்ன மாதிரி மாஸ்டர்ஸு USA, யூரோப், கனடா எல்லா ஊருக்குமே எல்லா மாஸ்டர்ஸை ஃபோன் பண்ணி சொல்லு பாபு. அதுதான் அவரை பற்றி சொல்லும்போது அது வரேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியும் ஒரு குரு இருப்பாரான்றதுக்கு ஒரு நிதர்சனம் நம்ம குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி. ஒரு பெரிய கும்பல் இருக்கும் சர்வீஸ். இப்போது இங்கே மதுரையில் பார்த்தா இந்த மாஸ்டர்ஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சக்தியெல்லாம் 20 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி தான் சக்தியை பார்க்குறேன். என்னமா இருக்கிறாரு சரவணன் சார், முருகேசன் சார் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மாதம். அவங்களுடைய பிஸ்னஸ்ஸை எல்லாம், அவங்களுடைய ஒர்க்ஸை எல்லாம் பக்கத்தில் வச்சு, இது எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ இந்த சேவை, ஆன்மீக சேவை. பத்ரிஜி சொல்லுவார், தானத்திலேயே உயர்ந்த தர்மம், உயர்ந்த தானம் இந்த ஆன்மீக தானம். அவர் கேட்பார், சிகரங்களிலேயே உயர்ந்த சிகரம் எதுன்ட்டு கேட்பார். எதுங்க சிகரம்? எவரெஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தானங்களையே உயர்ந்த தானம். இந்த தியானத்தை சொல்லி கொடுத்து அவங்க தியானியாக மாறி தங்களுடைய பர்பஸை தெரிஞ்சிக்கிற அந்த பாதையில் நாம் பண்ணுற இந்த சேவை தான் எவரெஸ்ட் அளவு உயர்ந்த சேவை. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை சாப்பாடு போடுறீங்க, அன்னதானம், அடுத்த வேளை பசிக்கிற வரைக்கும் தான் அந்த தானத்தினுடைய பிரதிபலனை அவங்க நினைப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அதை அனுபவிக்கிற வரைக்கும் தான் அவங்க அதுக்கு அந்த பிரதிபலன். படிப்புக்கு காசு கொடுக்குறோம், அந்த படிப்புனால் அந்த மாணவரோ மாணவியோ ஒரு பெரிய ஜாப் அதில் சம்பாதிக்கிற வரைக்கும் அந்த பிரதிபலன். ஆனால் இந்த ஆன்மீக சேவை, இந்த தியான சேவை, இந்த ஞான சேவை அவங்களுடைய லைஃப் டைம் பர்பஸே மாற்றி விட்டுடும். எக்ஸாம்பிள், நம்ம பிஎஸ்எஸ்எம் எல்லா மாஸ்டர்ஸ், நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த லைஃப் பர்பஸை புரிஞ்சிக்கிட்டு, இதுக்காக பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் கிடையாது. நானும் சொல்லுவேன், அந்த 10%, 10 பைசா சனாதன தர்மம், அந்த 10 பைசா தான் நாங்கள் பண்ணுறோம். ஆர்டினரி ஹியூமன் பீயிங்க்கும் எங்களுக்கும் 10% பண்ணுறதுனால அது ஜாஸ்தியாக எலாபரேட்டாக நிறைய பண்ணுற மாதிரி தெரியுது. ரியலாக சொல்லணுன்னா, ஒரு ஆர்டினரி பீயிங் அந்த 10 பைசா இன்னும் அவங்களுக்கு அந்த தர்மம் ரைட்டஸ்னஸ் தெரியல, அதனால் அவங்க பண்ணலை. எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்களோட டைம், எங்களுடைய ஏர்னிங், எங்களுடைய ஞானம் எல்லாமே
10 பைசா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 10 பைசா கொடுத்தாலே எவ்வளோ பெரிய சேஞ்சஸ், எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். எல்லா சொசைட்டிலுமே ஒருத்தர் தான் குரு இருப்பார். நம்ம சொசைட்டியில் மாத்திரமே எல்லாருமே மாஸ்டர்ஸ். முதல் நாள் வந்த உடனேயே உனக்கு ஏ தெரியுமா, ஏ பற்றி சொல்லு. ஏபி தெரியுமா, ஏபி பற்றி சொல்லு. ஏபிசி தெரியுமா, ஏபிசி பற்றி சொல்லு. இசட் வரைக்கும் வெயிட் பண்ணாத பாபு, செத்து போயிடுவே நீ, இந்த ஜென்மமே முடிஞ்சு போயிடும். ஏன்னா எவ்வளவு இதிகாசங்கள், எவ்வளவு புராணங்கள், வேதங்கள் எவ்வளவு இருக்குது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த பிறப்பு பத்துமா நமக்கு? ஆனால் இன்னொன்று சொல்லுவார், நடப்பவையெல்லாம் மறப்பதற்கு தியானம். இதுவரை நாம் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை திருப்பி அதை நினைவு கூறுவதற்கும் இந்த தியானம்தான். ஏனென்றால் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் மாத்திரம் எண்ணற்ற தேர்டை மாஸ்டர்ஸ் இருக்காங்க. எந்த சொசைட்டிலையுமே இருக்க மாட்டாங்க, அவ்வளவு தேர்டை மாஸ்டர்ஸ். அது ஒரு கிஃப்ட். அந்த மெடிடேஷன், அந்த ஆனாபானசதி தியானம் பர்ஃபெக்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, கண்டினியூஸாக அந்த சாதனை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சித்திங்க சொல்லுவாங்க, அஷ்டமா சித்திங், அரிமா, கலிமா, மகிமா, பிராப்தி, நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளவு ஈஸியான, சிம்பிளான, நோ ஃபீஸ், நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ், யூ கேன் சிட் எனிவேர், எனி பிளேஸ், எனி டைம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. இது கூட ஆன்மீகம்னாலே எல்லாருமே தியானமா ரொம்பன்ட்டு வலிப்பாங்க. அதற்கு 2 ஈஸி டூல்ஸ் கொடுத்துருக்கார் பத்ரிஜி. பிரமிட். இந்த பிரமிட்ஸை நிறைய ரீசர்ச் நடந்திருக்கு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிமைனிங் பீரியடே பத்தாது, அவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்குது பிரமிட்ஸ் பற்றி. ஸோ அந்த பிரமிட்ஸோட நேச்சர் இங்கே இப்போ இருக்கிற இந்த கூட்டத்தில் நான் இப்போ தான் முதல்ல இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு பிரமிட்ஸ் பற்றி தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே. ஸோ மீதி எல்லாருக்குமே பிரமிட்ஸ் பற்றி தெரியும், நம்மளுடைய ஆனாபானசதி தியானம் தெரியும். ஷார்ட்டாக சொல்கிறேன். பிரமிட்ஸ் இந்த மனித இனத்திற்காக ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிங்க கொடுத்த பெரிய கிஃப்ட். அதை அந்த காலத்தில் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே வைக்கிற எதுவாக இருந்தாலும் கெட்டு போகாது அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டுனால அப்போது வாழ்ந்துக்கிட்டு இருந்த ராஜா ராணிங்க அவங்கெல்லாம் புதைச்சி வச்சா அவங்க எப்படியும் மனிதர் திருப்பி பிறக்க போகிறாரு, அந்த பாடியிலேயே திருப்பி ஜனனம் எடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க. அதுக்காக அதை புதைக்க ஆரம்பித்தாங்க. அது கடைசியில் அந்த மம்மிஸ் வாழ்கிற ஒரு இடமா. இதெல்லாம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுறது. நம்மளுக்கு எது ஒன்றும் ஒரு சத்தியமானது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைக்கவும் பண்ணவிடம். அதையெல்லாம் மீறி நாம் சத்தியமாக, உண்மையாக, தர்மமாக இருக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த பிரமிட்ஸ். அந்த விஸ்வசக்தியை மேலே இருக்கிற யூனிவர்ஸில் இருக்கிற அந்த விஸ்வசக்தியை இழுத்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். உள்ளே இருக்கிறவங்க தியான ஸ்திதியில் இருக்கணும். தியான ஸ்திதின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். இதுக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பத்ரிஜி சொல்லுவார். கரண்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த கரண்ட்டை நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாக யூஸ் பண்ணுறோம். அவங்க கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது அந்த பவர். அங்கேருந்து இங்கே வருது. ஒரு சுவிட்ச் போட்டோன்னே நம்மளுக்கு லைட்டு ஃபேனு எரியுது. அதே மாதிரி தான் இந்த பிரமிடில் தியானம் பண்ணால் கூட அதுவும் சுவாசத்தில் வச்சா அந்த மேஜிக், அந்த தியான ஸ்திதி கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரமிட் சொசைட்டிலையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நான் கூட முதல் நாளே, நான் தியானத்துக்கு வந்த முதல் நாளே அந்த 1 மணி நேரம் தூக்கம் கிடையாது, யோக நித்ரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா
நாம் அதுக்கு முன்னாடி கூட தூங்கி இருக்கோம். ஆனால் அந்த யோக நித்ரையில் தான் ஹீலிங் நடந்துச்சு. நல்ல அந்த யோக நித்ரா சுவாசத்தை கவனித்தா தான் கிடைக்கும். ஒரு குழந்தை, நம்ம குழந்தைங்கள முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ போகமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். எந்த குழந்தையாவது சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிருக்கா? எல்லாருமே அடம் பிடிப்பாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா புதிய என்விரான்மெண்ட், அம்மாவை பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் இந்த மனசு கூட அவ்வளோ சீக்கிரம் லயம் ஆகாது, சண்டை போடும், அழுவும் நம்மக்கிட்ட. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், அந்த குழந்தை சரி இவ்வளோ தான், இவங்க நம்மளை எப்படி நம்மளுக்கு கத்தி சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க, நம்மளை எப்படியும் போய் கொண்டு போய் விட போகிறாங்க, நம்ம இனிமேல் கம்முனாவது போய் இருக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்து ஸ்கூலுக்கு போன அப்புறம் கொஞ்ச நாள் தூங்கும், ஸ்கூலில் தூங்கிடும். அதே மாதிரி தான் நம்ம மனசு கூட ரெண்டாவது ஸ்டேஜ். இதை நீங்கள் சுவாசத்தை கவனிக்க 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 நல்ல தூக்கம் வரும். இத்தனை ஜென்மங்களா, இத்தனை வருஷங்களா இந்த ஆன்மா அடைஞ்ச டயர்டு அதெல்லாம். ஸோ அந்த யோக நித்ரா நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சு, இதுதான் லைஃப், நம்மளுக்கு வந்து நம்ம படித்தாதான் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, நாமளும் கற்றுக்கணும், நாமளும் படிக்கணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு அலைன் ஆகுது. அதே மாதிரி நம்ம மனசு கூட எண்ணங்களற்ற நிலை எப்போன்னா அந்த சுவாசத்தையே கவனிக்க 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 மேஜிக். அப்போ அந்த தியான ஸ்திதி ஜீரோ ஸ்டேட், இது மூணாவது ஸ்டேஜ். அந்த விஸ்வசக்தி பிரவாகம் நம்ம பாடியில் ஏற்படும். நம்ம இந்த பகுதியில் தான் வந்து பிரம்மரந்திரம் எல்லாமே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஆன்மீக யதார்த்தம். நேற்று குரூப்பில் கூட நான் போட்டிருந்தேன், எல்லோரும் முதல்லையே அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் இந்த ஆனாபானசதி தியானம், இந்த பிரமிட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு லிங்க் போட்டிருந்தேன். பிரம்மரந்திரம் மூலயமா விஸ்வசக்தி நம்ம நாடிங்களில் இறங்கி நாடி சுற்றி ஏற்படுத்தி அதனால் உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ தியானம், இந்த தியானம்னாலே இமீடியட் பெனிஃபிட், ஹீலிங் ஆஃப் ஆல் அவர் டிசீஸ். நோ டாக்டர் நோ மெடிசின். ரொம்ப டேராக சொல்லுவார் பத்ரிஜி, நோ டாக்டர் நோ மெடிசின், எல்லாமே ஹீல் ஆகிடும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரீசெண்டாக டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல ஒரு பெரிய டாக்டர், அவருடைய செஷன் ஒன்று அட்டன் பண்ணணுன்னா 5 lakhs. அவருடைய புக்கு வந்து யூ ஆர் த பிளாசிபோ. அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு, பெஸ்ட்டு 4 புக்ஸு. அந்த புக்கில் நிறைய ரீசர்ச், அவங்கெல்லாம் வந்து ஹிப்னோதெரபி நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தியானத்தில் நிறைய நான் வந்து இந்த 20 வருஷமாக சொல்லி ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். ஹீலிங் ஆஃப் ஆல் அவர் டிசீஸ் இஸ் வெரி இமிடியேட், மெமரி பவர் ட்ரெமெண்டஸ் இன்க்ரீஸ், பேட் ஹேபிட்ஸ் வில் பிகம் டை, குட் ஸ்லீப் will be getting, work will be getting efficient, right or wrong, you can take a right decision at a right time is very possible. அப்படியே இது சொல்லி ஒரு ஃப்ளோ. என்னடான்னா 1,00,000 பெனிஃபிட்ஸ் இந்த தியானத்தினால. ஒன்று நடக்காது, நாம் ஒன்றுக்காக உக்காருவோம், ஒரு மேட்டருக்காக உக்காருவோம், ஆனால் உள்ளே வந்து 1,00,000 வேலை பண்ணும் இந்த தியானம். அந்த விஸ்வசக்தி நம்மளுக்கு தலைவலி, கால்வலி, சைனஸு, இதுக்கு தான் உக்காருவோம். ஆனால் அந்த பிராணசக்தி உள்ளே போய் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் கழித்து, அதுதான் பத்ரிஜி சொல்லுவார், 1,00,000 பெனிஃபிட்ஸ் இந்த தியானம் பண்ணுறப்போ. இதுதான் இவ்வளோதான்ட்டு சொல்ல முடியாது, இவ்வளவு பெனிஃபிட்ஸு. இதுக்காக பெரிய வெளியில் நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வெளியில் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தருக்கு எவ்வளவு வயசோ அத்தனை நிமிஷம் பண்ணால் போதும். ஒரு 20 வயசு மனிதருக்கு 20 வயசு, 30 வயசுக்கு 30 நிமிஷம், 40 வயசுக்கு 40 நிமிஷம், நம்மளுக்கு எவ்வளோ வயசு இருக்கோ அத்தனை நிமிஷம் பண்ணால் போதும். கிராஜுவலாக கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் மெடிடேஷன் பெனிஃபிட்ஸ். இந்த தியான மகாயக்னம் பத்ரிஜியை பற்றி சொல்லணும்னா 1949 நிசாமாபாத் ஜில்லா, ஆந்திர பிரதேஷ். 1947, எஸ் 1947 பத்ரிஜி பிறந்தார், வளர்ந்தார். அதெல்லாமே கூகுளில் இருக்குது. பட் அவர் வந்து 1979 என்லைட்டன், இதுதான் முக்தி, இந்த உலகத்துக்கு இதுதான் தேவை இருக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த தியானம் மூலமாக தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வாசலுக்குள்ளேயே வர முடியும். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது.
அதில் முதல் என்ட்ரி தியானம் பண்ணணும். எல்லாருமே தியானம் பண்ணுறப்போ தன்னை அறிதல், தான் யார், எங்கேருந்து வந்திருக்கும், என்ன எவ்வளோ சம்பாதிச்சதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய்மெண்ட்னா என்ன, என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, சம்சாரத்திலே நிர்வாணம். நம்ம சம்சாரத்தை விட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. பத்ரிஜி சொல்லுவார், புத்தர் ஒரு பாயிண்டில் ஃபீல் ஆனாராம். அவங்க ஒய்ஃப் யசோதரா கேட்குறாங்க, என்னை விட்டுட்டு போகிறது தான் ஆன்மீகமா, இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு கேட்டப்போ தான் புத்தர் ரியலைஸ் ஆனாராம், அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய இரு கண்கள் மாதிரி ஒரு நாணயத்திற்கு எப்படி ஹெட் அண்ட் டைல்ஸோ, நம்மளுடைய ஃபிசிக்கல் லைஃப்பும் ஒரு பக்கம், ஆன்மீக லைஃப் ஒரு பக்கம், இரண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறது தான் இந்த ஆன்மீகம், நம்மளுடைய லைஃப் பர்பஸ். எவ்வளோ நிறைய 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 எக்ஸாம்பிள்ஸ் பத்ரிஜி நிறைய சொல்லியிருக்கார். அவருடைய இப்போ நாம் பார்த்த மெசேஜ் மாதிரி மஸ்ட் ஃபார்முலா 3+2+1, 3 மணி நேரம் தியானம். இந்த இடத்துலையே 3 மணி நேரம் பண்ணுங்க, இது கட்டாயம் அப்படின்னு சொன்ன முதல் மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய மாஸ்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் பண்ணால் போதும், 5 நிமிஷம் பண்ணால் போதும், ஒரு கொஞ்ச நேரம் பண்ணால் போதும். நான் கேட்குறேன், ஒரு இட்லி சாப்பிட்டா போதுமா, நமக்கு ஒரே ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டா போதுமா? அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு வேணும். அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ வயசோ அத்தனை நிமிஷம்ன்றது மினிமம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த பொல்யூட்டட் லைஃப், இந்த ஸ்பீடி லிவிங், அன்ஹெல்த்தி லைஃப்க்கு 3 மணி நேரம் கம்பல்சரி. ஏன்னா உக்காந்த உடனே அந்த தியான ஸ்திதி நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் இல்லையா, அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜீரோ ஸ்டேட், அந்த காஸ்மிக் எனர்ஜி நாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அவேர்னஸ், தூங்கிட்டு இருப்போம். நாம் என்ன தான் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆனாலும் தூங்கிட்டு இருப்போம். அவேர்னஸ் வர்றப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த அவேர்னஸில், விழிப்புணர்ச்சியில் நம்ம காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது தான் மெடிடேஷன் ஸ்டேட். இதெல்லாம் நடக்கணும்னா 3 மணி நேரம் கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும். அதுக்கு 2 டூல்ஸ், ஒன்று பிரமிட், 2 மியூசிக். அந்த ஃப்ளூட் மியூசிக், எனி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஒன்று வச்சுக்கிங்க, உங்களுக்கு சீக்கிரமாக தியான ஸ்திதி கிடைக்கும். குரூப் மெடிடேஷன் என்னுடைய ஃபைனல் டாபிக். ஏன் இந்த தியான மகாயக்னமெல்லாம் பத்ரிஜி கண்டக்ட் பண்ணுறாருன்னா, 1979 பத்ரிஜி மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஊருக்கு, ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு தியானம் பண்ணுறதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஜர்னி பண்ணி. அவர் சொல்லுவார், ஒரு பஸ் ஸ்டாண்டில் வேர்க்கடலை விற்றுக்கிட்டு இருப்பான் பையன். அந்த பையன்கிட்ட இந்த வேர்க்கடலாம் எவ்வளோன்னு கேட்பார். அவன் ஏதோ ஒரு காசு 100, 200, 300 சொல்லுவான். அது மொத்தம் நான் கொடுக்குறேன், நீ உட்காந்து தியானம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பார். அவங்க வீட்டுக்கு விற்றுக்கிட்டு வர்ற காய்கறி விற்கிறவங்கள, இதில் மொத்தம் எவ்வளோம்மா காய்கறி, நான் காய்கறி மொத்தம் நானே வாங்கிடுறேன், நீ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒரு வருஷத்துக்கு 10 பேர். 1997 அப்போ தான் ஒரு நாள் அந்த உகாதி அன்னைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கும் காத்தாலேருந்து நைட் வரைக்கும் சின்ன சின்ன சத்சங்கள் ஏற்படுத்தினார். 100 பேர் கலந்துக்குப்பாங்க. 98 400 பேர் கலந்துக்கு. அதனுடைய பலன் இன்னும் நிறைய வரணும்னா இந்த மாதிரி தியான யக்னங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு அவர் 1999 கர்னூரில் முதல் தியான யக்னம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. முதல் தியான யக்னத்தில் 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த தியான யக்னத்தினுடைய இம்பேக்ட், விளைவு என்னன்னா, இந்த எர்த்து ஃபுல்லாக, இந்த பூ உலகத்தை எல்லாம் ஒரு சக்தி க்ஷேத்திரமாக மாற்றி விட்டுரும். எதுக்குன்னா, இப்போது நான் ஒருத்தன் கிளாப்ஸ் தட்டுறேன், எவ்வளோ சின்ன சவுண்டு கேட்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அடி கை தட்டலாமே, எவ்வளவு பெரிய சவுண்டு எழும்புது. சக்தி கூட அதே மாதிரி தான். அந்த பிராணசக்தி நாம் எல்லாரும் உக்காந்து பண்ணும்போது அதனுடைய மடங்கு. ஒரு ஆத்தர் சொல்கிறாரு, இன்க்ரெடிபிளி பிலீவபிள், சன்னி சாட்டின் ஆத்தர். அவரும் பெரிய ஹிப்னோதெரபிஸ்ட். ரூட் ஆஃப் எத்தனை பேர், இப்போ நாம் தோராயமாக ஒரு 200 பேர் இன்னைக்கு காத்தால் பண்ணியிருக்கோம். ரூட் ஆஃப் 200ன்னா 200 × 200 கிட்டக்கிட்ட 40,000. ரூட் இல்லையா, ஸ்கொயர். எஸ், ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் 40,000
பேர் பண்ணால் எவ்வளவு அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுமோ அவ்வளோ பெரிய எனர்ஜி இந்த குரூப் மெடிடேஷனில் கிரியேட் ஆகும். ஸோ இந்த குரூப் மெடிடேஷன் மூலமாகத்தான் இந்த பூமியில் ஒற்றுமை மேலோங்க செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம பக்கத்து நாடுகளெல்லாம் எவ்வளோ ஃபைட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தான் யாருன்றதே அவங்களுக்கு ஃபீலிங்கே இல்லை. அந்த ஒரு லவ், அன்கண்டிஷ்னல் லவ், நம்ம ஃபேமிலி நம்ம மக்கள் தானா, எல்லாருமே நம்ம மக்கள் தானே, அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த சமத்துவம், அந்த ஒற்றுமை இல்லாமல் இந்த லவ், கண்டிஷ்னல் லவ் இந்த குரூப் மெடிடேஷனில் நிறைய கிடைக்கும். அதனால் குரூப் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக 11 வருஷங்கள் தியான மகா யக்னம் நடத்தினார். அதுக்கப்புறம் தியான மகா சக்கரம் 11 வருஷங்கள் நடந்திருக்கு. இப்போது தியான மகா யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பிரமிட் சொசைட்டியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் 180 அந்த சைஸ் இருக்குது. அதில் 7500 பேர் உட்காந்து தியானம் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பிரமிட். ரெண்டாவது பிரமிட் வந்து 160 பெங்களூரில் பிரமிட் வேலி இன்டர்நேஷ்னல் சொல்கிறோம், அங்கே இருக்குது. அங்கே 5000 பேர் உட்காந்து தியானம் பண்ண முடியும். இதே குரூப் மெடிடேஷன் பிரமிடுக்குள்ளே உட்காந்து பண்ணுறப்போ அந்த ஆற்றல் அபரிமிதம். அதான் சொன்னாங்கல்ல, ஒரு நாள் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி கிடைக்குமோ ஒரு வருஷத்துக்கு தேவையான எனர்ஜி அந்த ஒரு நாளில் கிடைக்கும். பிரமிட்ஸ், குரூப் மெடிடேஷன், இந்த மியூசிக் மெடிடேஷன், இத்தனை வருஷம் நாங்கள் பத்ரிஜி மாதிரி மகான்களோட மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். சமாதிங்களில் மெடிடேஷன், அங்கே தான் இப்போது பத்ரிஜியுடைய சமாதி இருக்குது. ஸோ எண்ணற்ற ஆற்றல் எல்லாருக்கும். இந்த மதுரை தியான யக்னத்திற்கு இது பங்கேற்றதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் கடைசியாக ஷபாஷ் 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 என்று நம்மளை நாமளே தட்டிக்கணும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு பாதையில் நாம் கரெக்டாக அலைனாக இருக்கோம். சிம்பிள் மெடிடேஷன் ஈஸியாக பண்ணலாம், நம்மளுடைய லைஃப் பர்பஸோட அலைன் ஆகலாம். எல்லா ஒர்க் பண்ணுறப்பையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஹாப்பி, இன்னும் பெருசாக சாதிச்சிட்டோன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், இது எல்லாமே இந்த தியானத்தில் கிடைக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய எண்ணங்கள், அவங்கவுங்க டார்கெட்ஸ் எல்லாமே நடைபெறும். 3 சொல்லியிருக்காரு, 3வதோட 4வதும் சொல்லியிருக்காரு. தியானம் 3 மணி நேரம், புக் ரீடிங் 2 மணி நேரம். கண்டிப்பாக புக்கு படிக்கலைன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. புக்கு கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஆன்மீக புத்தகங்கள் அது நம்ம பெரியவங்க, நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லலை, நமக்கு தெரியல. இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு குருவை பார்க்கவே முடியாது. புக்கு படித்தோன்னா நம்மளை அப்படியே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பார். அவ்வளோ ரிசீவ் பண்ணி. புக் ரீடிங் மேக் எ மேன் வைஸ். லிண்டா குட்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷார்ட்கட் வே டு என்லைட்டன் சொல்லியிருக்காங்க. புக்கு படிக்கிறது வந்து ஷார்ட்டஸ்ட் வே. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பரமபதம் இருக்குது. நம்ம எல்லோரும் சின்னப்போ தாய்பாஸ் ஆடி இருக்கும். ஏணி, லேடர் அண்டு ஸ்னேக்கு, பாம்பு. நீ டெய்லி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சின்ன சின்ன ஏணி ஏறிக்கிட்டே போகலாம். புக்கு படித்தேன்னா அதை விட கொஞ்சம் பெரிய ஏணி. சஜ்ஜன சாங்கத்தியம், திரிஜகன சஜ்ஜன சங்கத்தி ரேகா பவனித்தி பவானுக்க தரணே நோக்கா. பத்ரிஜி சொல்கிறத நான் சொல்கிறேன். பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர். ஸோ சஜ்ஜன சாங்கத்தியம் 3வது. 4வது கடைசியாக இதை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் பத்தாது. சேவை ரொம்ப பண்ண வேணாம். நாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோமே நம்ம மாஸ்டர்ஸ், மதுரை மாஸ்டர்ஸ், அப்படியே அவங்க ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்மளால் முடிஞ்ச சேவை, இந்த ஆன்மீக சேவை பண்ணிக்கிட்டே நம்ம லைஃப்பில் வர்ற எல்லா கர்மாக்களையும், தான் என்ன ஒரு சொல்லுவாங்கன்னா, தலைப்பாகைக்கு வர்றது தலை பாகைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமே எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே போயிடும். நம்ம லைஃப்பை ஈஸியாக, ஹாப்பியாக, ஜாய்ஃபுல்லாக, சக்ஸஸ்ஃபுல்லாக, கலர்ஃபுல்லாக, ஃப்ரூட்ஃபுல்லாக, அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்ததாக நாம் வாழ்கிற முடியும். சேவை ரொம்ப ரொம்ப பெரிய இடம் இருக்குது. எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் சேவை பண்ணிக்கிட்டே நம்மளுடைய லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.